வணக்கம். நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த எண்ணெயை வச்சு விளக்கேற்றினா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. விளக்கேற்றி விளக்கோட ஒளியில் ஜோதி ஸ்வரூபமாக இறைவனை வழிபடுறது தான் நம்முடைய மரபு. வீடாக இருந்தாலும் சரி, கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த இடமானாலும் சாதாரணமாக வழிபடும்போது நம்ம விளக்கேற்றி வழிபட்டாலே நம்ம வழிபாடோட பலன் 2 மடங்காக நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் நம்பிக்கை. வழிபாட்டிற்கு ஒரு குறிப்பிட்ட பொருளை தான் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு முறை இருக்குது. அப்படி எண்ணெய் பயன்படுத்தும் போது எந்த எண்ணெயை பயன்படுத்தினா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். இதுலேயே 2 வகை இருக்குது. வீட்டில் எந்த விளக்கு ஏற்றினா என்ன பலன், கோயிலில் எந்த விளக்கு ஏற்றினா என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லெண்ணெய், பசு நெய்யில் மட்டும்தான் வீட்டில் விளக்கேற்றணும். இதில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறதா ஐதீகம். பசு நெய் மனம் ஒருமித்த ஒரு வளமான வாழ்வு நமக்கு அமையும். நல்லெண்ணெய் செல்வ வளம் செழிக்கும். விளக்கெண்ணெய் புகழ் சேரும். வேப்ப எண்ணெய் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். தேங்காய் எண்ணெய் குலதெய்வ அருள் மன மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 1000 நெய் விளக்கு ஏற்றதை விட 2 இலுப்பை எண்ணெயில் விளக்கேற்றுவது ஒரு உயர்வான பலனை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கடலை எண்ணெய், பாமாயில், சூரியகாந்தி ஆயில், கடுகு எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெயிலெல்லாம் விளக்கேற்றக்கூடாது. அப்படி ஏற்றினா நமக்கு பாவமும் மனக்கவலையும் தான் ஏற்படும். அதே மாதிரி தேவையான அளவிற்கு மட்டும்தான் எண்ணெயை விளக்கில் இடணும். மீதமுள்ள எண்ணெயை விளக்க சுத்தம் செய்யும்போது அதை கீழே கொட்டிடணும். வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு திருப்பி அந்த எண்ணெயிலேயே நம்ம விளக்கேற்றக்கூடாது. அடுத்தது பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னு ஒரு எண்ணெய் சொல்லுவாங்க. அது என்னென்ன எண்ணெய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி 5 முகம் ஏற்றி வடக்கு பக்கம் பார்த்து தீபம் ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். பஞ்சதீப எண்ணெய் அப்படின்றது என்னென்ன பொருளால் ஆனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பசு நெய், விளக்கெண்ணெய், வேப்ப எண்ணெய், இலுப்பை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த 5 சேர்ந்தது தான் பஞ்சதீப எண்ணெய். இந்த எண்ணெயை ஊற்றி 5 முகம் ஏற்றி அதுவும் பஞ்சமி திதியில் நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியோட அருள் பூரணமாக உங்களுக்கு சேரும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பஞ்சதீப எண்ணெயை நீங்கள் கோயிலில் தான் ஏற்றணும், வீட்டில் ஏற்றக்கூடாது. சுத்தமான பருத்தி பஞ்சு இல்லைனா தாமரை தண்டுனால திரியில் தான் நம்ம விளக்கேற்றணும். அடுத்தது தீபம் ஏற்றியிலிருந்து தீபத்தை குளிர வைக்க வரைக்கும் விளக்கில் எண்ணெய் இருந்துக்கிட்டே இருக்கணும். விளக்கு குளிர் வைக்கும்போது கைகளை உயர்த்தி அணைக்கக்கூடாது. வாயால் ஊதியும் தீபத்தை குளிர் வைக்கக்கூடாது. பூவால் குளிர் வைக்கலாம். தீபம் ஏற்றினா எண்ணெய் முழுவதும் தீர்ந்து தீபம் தானாக குளிர விட்டு விடக்கூடாது. இதனால் கெடுதல் தான் ஏற்படும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ எந்தெந்த எண்ணெயில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். மற்றொரு பதிவில் மற்றொரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கலாம்.